மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புத்தாண்டு பலனை தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தமிழ் வருடமான பராபவா வருடத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாகவும் ஆணித்தரமாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வராரு. மீன ராசியாதிபதி குரு பகவான் மீனராசிக்கு 4வது பாவகத்தில் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய யமனேஸ்வரர் அவதரிச்ச நட்சத்திரம், நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் அவதரிச்ச நட்சத்திரம் கும்ப ராசி ரிஷப லக்னத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய பராபவ வருடம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லா வருடத்துலேயும் நமக்கு இருக்குதானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த வருடத்துலையாவது நம்ம நினச்சது நடந்துராதா? நம்ம பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சிட மாட்டோமா? நமக்குன்னு ஒரு மனம் வாங்கிட மாட்டோமா? நமக்குன்னு ஒரு தொழில் ஸ்தானம் அமைஞ்சிடாதா? எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் கிடையாது. மனக்கோட்டைன்றது நிறைய பேர் கட்ட தான் செய்கிறோம். நெசத்தில் கோட்டை கட்டுறோமா? நம்ம எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையுமான்றது தான் முக்கியம். ஒரு மைதானத்தில் எத்தனை பேர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டாங்கன்றது முக்கியம் இல்லைங்க, யார் அதில் ஜெயிச்சாங்கன்றது தான் முக்கியம். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் 100% சாதகமாக இருக்கும். அதை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குதுன்ற வார்த்தை ஜோதிடர்கள் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் ஜென்மச்சனி, 7.5 சனியிலையும் ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. முதல்ல சனி பகவான் கெட்டவர் அப்படின்ட்டு தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி தான் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில், செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சனி பகவான். இப்போது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் அவர் தான். இந்த வருட தொடக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டும் சொல்கிறேனுங்க. சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியில், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில். இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து சனி பகவானுடைய சாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி நாதனை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதி தனகாரனை பார்க்கிறதே சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிநாதன் அவர் தானே தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வராரு. உங்கள் ராசிக்கு 4வது பாத்தியத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய 10வது பாத்தியம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழிலுக்காரகனுக்கு வீடு கொடுக்கிறார் சனி பகவான். தொழிலுக்காரகன் யாரு? சனி பகவான். தொழிலுக்காரகனுக்கு குரு வீடு கொடுத்துருக்காரு. தொழிலுக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் படும் பொழுது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் படுது. 7.5 சனி நடக்குதே அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்தால் நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி உங்களுக்கு கெட்டவரே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் கோட்சார ரீதியாக குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு, ராகு கேது பயிற்சி அடையுது, சனி பகவான் வக்கர நிலை, குரு பகவான் அதிசாரம், ஏகப்பட்ட மாற்றங்கள் உண்டு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி திருக்கணித பிரகாரம், வாக்கிய பிரகாரம் கேட்டுக்கிட்டிங்கன்னா 26ஆம் தேதி மே மாதம் வருங்க. என்னன்னா இந்த குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அப்போது குரு பகவான் உச்சத்தில் இருந்து ஆட்சியான உங்கள் ராசியை பார்ப்பார். உங்களுக்கு சித்திரை மாத தொடக்கத்திலேயே மாற்றங்கள் வரதான் செய்யும். சித்திரை மாதம் தொடக்கத்தில் இருந்து நாம் ஏன் இத்தனை நாள் வாடகை வீட்டில் இருக்கோம், நாம் ஏன் சொந்த வீடு வாசல் வாங்கிடக்கூடாது, மாதத்துக்கு 20,000 ரூபாய் நம்ம வாடகை கட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த 20,000த்தோட இன்னொரு 5,000 ரூபாய் போட்டோம்னா ஒரு இஎம்ஐ கட்டி போடலாமே அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி கொடுத்துரும்.
மே மாதம் விடுங்க, இந்த ஜூன் 1ஆம் தேதி இந்த குரு மாறுறாரு இல்லைங்களா, பயிற்சி அடைகிறார் இல்லைங்களா, அதுக்குள்ளார ஒரு சிலருக்கு மண்ணு மனம் வாங்கக்கூடிய யோசனையை கொடுத்துரும். இந்த நிமிஷத்தில் அந்த எண்ணம் இல்லை, அந்த யோசனை இல்லை, எங்கடா 4 காசு பணம் இருக்கிற இடம் தெரியல, நாம் இப்போ வீடு வாசல் வாங்குவோன்ற எண்ணம் தான் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மீனராசியில் பிறந்தவங்க, காசு பணம் இருந்தால் தான் ஒரு செயல் செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அதை விட ஒரு தப்பான ஒரு கருத்து வேறு எதுவும் இல்லை. தேவைக்கு மீறிய காசு பணம் வச்சுருந்தும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். தேவைக்கு மீறிய காசு பணம் வச்சுக்கிறது சொந்த வீடு வாசல் அமையாதவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட சொந்த வீட்டில் இருக்கிறாங்க, 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதனால் நேரகாலங்கள் சரியான முறையில் வந்தால், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தருக்கு சாதகமாக வந்ததுன்னா, இந்த பிரபஞ்சம் எங்கே அவர் கொண்டு போய் விடணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுடும். சந்தர்ப்ப சூழ்நிலை ஒருத்தருக்கு நெகட்டிவாக இருக்குது, பாதகமாக இருக்குதுன்னா, எங்கே கொண்டு போய் அவரை வச்சாலும் எந்த இடத்துல ஆரம்பித்தாரோ அதே இடத்துக்கு வந்துடுவார் இல்லையா. நாம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் இதை அனுபவிச்சிருக்கோம். மீனராசியில் பிறந்த நீங்கள் சனி பகவானை பற்றி நீங்கள் கவலைப்படாமல், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனியை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் சுய தொழில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், இவர் என்னடா சொந்த தொழில் செய்ய சொல்கிறாரு, நம்மளை கொண்டு போய் பாலுங்கணத்தில் தள்ளிடுவார் போல இருக்குது. சத்தியமாக அந்த பாவத்தை பண்ண மாட்டேனுங்க. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வருடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் நீங்கள் வேணும்னா உங்கள் ராசிக்கு 5வது பாத்தியத்துக்கு குரு பகவான் மாறினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் பண்ணுங்கள், வைகாசி மாதத்துக்கு மேற்கொண்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்திலையும் செய்யக்கூடிய செயல், இது மனசில் வச்சுக்கோங்க. சாதிக்கிறது அப்படி கிடையாது. எப்பயாவது ஒரு நேரத்தில் எங்கேயாவது ஒருத்தர் தான் சாதிக்கிறார். இந்த பிரபஞ்சம்ன்றது, இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி எல்லாரையும் சம்பாதிக்க தூண்டிடும், சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும். சாதிக்கிறதுன்றது ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால் தான் முடியும். மீனராசியில் பிறந்த உங்களுக்கு, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பிறக்கப்பட்ட புது வருடத்தில் பராபவ வருடத்தில் 100% நீங்கள் தொழிலாளியாக இருந்தது போய் முதலாளி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். எண்ணம் இருந்தால், செயல் இருந்தால் செஞ்சுக்கோங்க. 10,000 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தானேங்க 50,000 ரூபாய்க்கும், 50,000 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தான் 5 லட்சம் ரூபாய்க்கும், 5 லட்சம் ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தான் 5 கோடி ரூபாய்க்கும். எந்த இடத்துல எந்த செயல் செய்கிறன்றது தான் முக்கியம். இது மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா மீனராசியில் பிறந்தவங்க 100% மேலே வந்துடுவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. பொருளாதார ரீதியாக கீழே இருக்கிறேனுங்க, மீனராசியில் பிறந்தவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு பஞ்சம் நல்ல யாரும் கிடையாது. இன்றைக்கும் கடவுள் புண்ணியத்தில் 10 பேருக்கு சோறு போடுற இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் இது உங்களை வரைக்கும் தான் பாதிச்சிருக்குதே தவிர உங்களால் ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. உசுரே போனாலும் அந்த பாவத்தை மட்டும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஒருத்தனை கெடுத்து விட்டனுங்க, அழிச்சு விட்டனுங்க, ஏமாற்றி விட்டனுங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க. நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, தானாக கை ஊனி கரணம் போட்டு மேலே வந்தவங்க தான் மீனராசியில் பிறந்தவங்க. இன்றைக்கி குடும்பத்துக்காக உழைச்சனுங்க, குடும்பத்துக்காக தான் எல்லாம் செய்து இருக்கிறேனுங்க, என்னை சார்ந்தவங்களுக்கு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க. மெழுகுபத்தி மாதிரி மெழுகுபத்தி எரிஞ்சு தன் கூட இருக்கிறவங்களுக்கு, தன்னை சுற்றி உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். மெழுகுபத்தி என்னவோ தன்னை அழிச்சிக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் மீனராசியில் பிறந்தவங்க. இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், கடன் பிரச்சனையை பற்றி சங்கடப்பட வேண்டாம். கஷ்ட நஷ்டங்கள் நீங்கிறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுத்துரும். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனகாரகனை பார்க்கிறதே சிறப்பு. அதே மாதிரி சித்திரை மாதம் இறுதியில், அதாவது வைகாசி மாதம் ஃபர்ஸ்ட்லன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதி வராரு. ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். இந்த வருடப்பிறப்பு அன்னைக்கு, இந்த வருடப்பிறப்பு சித்திரை மாதம் 1ஆம் தேதி அப்படின்னா, தனஸ்தானாதிபதி தனகாரகனை பார்க்குற அளவுக்கு தான் கோச்சார கிரக அமைப்புகள் இருக்குது. வைகாசி மாதம் ஒரு 10-15 தேதிக்கு மேலேயும்
குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இல்லையா, உச்ச நிலைக்கு வரார் இல்லையா, அப்போ வரும் பொழுது தனஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில இருந்து உங்க ராசிக்கு 5வது பாத்தியத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனை பார்ப்பது, தனகாரகன் உங்களுடைய ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. மன அழுத்தம் இருக்கும் இல்லையா, மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மன அழுத்தத்துக்கு பஞ்சமா இல்லையே. மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, மன அழுத்தம்ன்றது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி, உங்களுடைய சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. வைகாசி மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக மன அழுத்தம் இருந்தாலும் சரி, மன வாழ்க்கை ரீதியாக மன அழுத்தம் இருந்தாலும் சரி, உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் இந்த விதத்தில் மன அழுத்தம் இருந்தாலும் சரிங்க, வைகாசி மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் பிறக்கும். தனஸ்தானாதிபதி ஆட்சி தனகாரனை பார்ப்பார் வைகாசி 16க்கு மேலே. தனகாரகன் உச்ச நிலையிலே தன்னுடைய சுயசாரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி சனி பகவானை பார்க்கிறாரு. சனி பகவானுடைய வீட்டையும் பார்க்கிறாரு. எப்படி அது? லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு தனகாரகன், நம்ம ராசியும் பார்க்கிறாரு தனகாரகன். இதெல்லாம் அற்புதமான ஒரு நேரம். சரி, இப்படி வச்சுக்கலாம். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு நம்ம ராசிக்கு 5வது பாத்தியத்துக்கு போய் தன்னுடைய சொந்த சாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய வீட்டை பார்க்கிறாரு. அதுதானே கரெக்டு? 5வது பார்வையில் குருவுக்கு 5, 7, 9. இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா, செவ்வாய் சொந்த இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்கிறார். தன்னுடைய சொந்த இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 9வது பார்வைனா செவ்வாவுக்கு 8வது இடம். ஏன்னா இந்த சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கு மட்டும்தான் 3 பார்வைன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு இந்த செவ்வாவுக்கு தான். சனி, குரு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்கும் 3 பார்வை இருக்குது. மற்ற எந்த கிரகங்களுக்கும் அந்த மாதிரி கிடையாது. அப்போது குருவுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில், அதாவது பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடம். பிதிருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிதிருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த பிதிருஸ்தானாதிபதியை பார்க்கிறார். எப்போ? வைகாசி மாதம் 16 தேதிக்கு மேலே. அப்போது குரு பகவானை சேர்ந்து பார்க்கறதுனால அந்த இடம் குருமங்கள யோகம் ஏற்படுது. அதோட முடியல, சூரியன் வைகாசி மாதத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தை பார்ப்பார். வைகாசி மாதத்திலிருந்து வைகாசி மாதம் கடைசி வரைக்கும். சரியா? அப்போது செவ்வாவுடைய பார்வையும் சூரியனுடைய பார்வையும் சூரியமங்கல யோகம் ஏற்படும். செவ்வாவுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் குருமங்கல யோகம் ஏற்படும். இதெல்லாம் எப்போ வருது சாமி அப்படின்னா வைகாசி மாதத்துலேருந்தே தொடக்கும். அப்போது நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நம்ம மேலே படும். நம்ம முன்னோர்கள் செய்த அனுகிரகங்கள். இந்த வார்த்தை சொல்லும்போது மணி சத்தம் உங்களுக்கு கேட்குதா கேட்கலையான்னு எனக்கு தெரியல. சரியா? இதை விட ஒரு அற்புதமான ஒரு சகுனம் வேணுமா? கொஞ்சம் நிதானமாக இருங்க. உங்களுக்கு அந்த சத்தம் எனக்கு கேட்குதுங்க. சரியா? அந்த மணி சத்தம் அற்புதமான ஒரு சகுனம். இந்த நேரத்தில் வைகாசி மாதத்தில் இருந்தே, சரியாக சொல்லணும்னா வைகாசி 16ஆம் தேதியிலிருந்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்றம். ஏன்னா 2 வருஷத்தில் இந்த பிரபஞ்சம் நம்மளை வச்சு செஞ்சிடுச்சு. மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு, தொழில் ரீதியாக கருத்து வேறுபாடு, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிகின்ற அளவுக்கெல்லாம் மீனராசியில் பிறந்தவங்க இருந்திருப்பீங்க. ஐயா, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு போகும் வழி. செவ்வாவுடைய மாற்றம், சுக்கிரன் 3வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் அல்லவா? அப்போ சுக்கிரன் தைரிய ஸ்தானாதிபதி ஆட்சி நிலையிலிருந்து 9வது பாவகத்தை பார்ப்பார். பிரமாதமான நேரமாச்சு. செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தது, போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி இருந்தது. இந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பராபவ வருடத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய சந்தர்ப்பம்தான்
அதில் மாற்று கருத்தில் சாதிச்சுட்டு சொல்லுங்கள் சாமி. நீங்கள் சம்பாரிச்சுட்டு சொல்லுங்க, நான் சொல்லலை. சம்பாரிச்சு போட்டீங்க, உங்கள் வயசுக்கு மேலே சம்பாரிச்சு போட்டீங்க. ஆனால் மாடு பால் கறந்ததுக்கும் பூனை பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு குடித்ததுக்கும் சரியாக போச்சு. இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை தான் உங்களுக்கு மிச்சம், வாழக்கூடிய வாழ்க்கை தான் உங்களுக்கு வளர்ச்சி. சரியா பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இந்த குரு பகவான் அதிசாரத்துக்கு வருவார் பாருங்க, அதெல்லாம் இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்ப்பார். ஒருத்தருக்கு முக்கியமான ஒரு இடமே 6வது பாவகம், நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் அதிசாரத்துக்கு வரும்போது சொந்த வீடு வாசல் வாங்கிறது, சொந்தமாக வந்து அங்கே குடி உரிமை, அங்கே இருக்கிறதுக்கு குடி உரிமை, அங்கே மண்ணு மனை, தொழிலில் வந்து உங்களுக்கு ஏற்றம், இதெல்லாம் குரு பகவான் அதிசாரத்துக்கு வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. இங்கே இருக்கிறவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு. மனசார சொல்கிறேனுங்க, இந்த பராபவ வருடத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது மீனராசியில் பிறந்தவங்களுக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சனி பகவானுடைய முழுமையான தாக்கம் நீங்க போகுது. குரு பகவான் ராசிக்கு 4வது பாவகத்திலிருந்து 5வது பாவகத்துக்கு போகிற இடம் சிறப்பு. சூரியன் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு கட்டத்தில் வருவார் இல்லை, அதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. சாதிச்சுட்டு சொல்லுங்க, சம்பாதிக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்களா இல்லை சாதிக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்தீங்களான்றது இந்த வருடத்துடைய இறுதியில் எனக்கு சொல்லுங்கள். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இதில் இன்னொரு விஷயம், பிரிஞ்சு போன குடும்பம் இதெல்லாம் ஒன்றிணையறதுக்கு, கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு முக்கியமாக புத்திர பாக்கியம். ஏன்னா குருதான புத்திர காரகன், புத்திர ஸ்தானத்துக்கு போயிட்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கான நேரமெல்லாம் இருக்குது. கேட்காத ஜோசியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. இது வரைக்கும் செலவழித்த காசெல்லாம் செம்பாயிடுச்சு, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாயிடுச்சு, கும்பிட்ட சாமியை கல்லாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். அருமையான நேரம், பார்த்துக்கோங்க. இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பதிவு நீளமாக இருக்குதுன்னு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.